அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குர்ஆனோடு ஒரு நெருங்கிய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில குர்ஆனுடைய பலவிதமான பிரதிகளை மாஷா அல்லாஹ் நாம வாங்கி பலனடைந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சமீபத்தில் நாம் அறிமுகம் செய்த தஜ்வீத் குர்ஆன் என்கிற இந்த குர்ஆனை பொறுத்த மட்டும் மாஷா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான பேர்கள் தொடர்பு கொண்டு வாங்கியது என்பது உண்மையிலேயே ஒரு மன நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு உறுதுணையான ஒரு குர்ஆனை தான் இப்போ நாம் அறிமுகம் செய்கிறோம். அதாவது தஜ்வீத் குர்ஆன் என்கிற அந்த குர்ஆனை பொறுத்த மட்டிலே வார்த்தைக்கு வார்த்தை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா பொருளை படித்திருப்பீர்கள். உதாரணமா அல்ஹம்து, அனைத்து புகழும் லில்லாஹி, அல்லாஹ்விற்கு. நீங்கள் படித்த இந்த பொருளை பயிற்சி செய்வதற்குண்டான ஒரு உறுதுணையான ஒரு குர்ஆனின் அமைப்பு தான், ஒரு குர்ஆனின் பிரதி தான் இந்த ஸ்டடி குர்ஆன் என்கிற இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை பொறுத்த மட்டும் பலவிதமான பலன் இருக்கிறது. உதாரணமாக தஜ்வீத் குர்ஆன் என்கிற அந்த சொல்லுக்கு சொல் பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய ரீதியில அந்த குர்ஆனை வாங்கி படிப்பவர்களாக இருக்கட்டும், அல்லது மதரசாக்களில் தஃப்சீர் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அல்லது மதரசாக்களில் சூறாவுடைய பொருளை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் இது மிகுந்த பெரும் ஒரு உதவியாக இருக்கும். உதாரணமாக நீங்க தஜ்வீத் குர்ஆனிலே வார்த்தை பொருளை நீங்க படித்திருக்கிறீர்கள், அதை நீங்கள் பயிற்சி செய்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும். உதாரணமாக சூரா இஹ்லாஸுடைய பொருளை நீங்கள் படிக்கிறீர்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் நபியே நீங்கள் கூறுங்கள், ஹுவ அவன். இதை நீங்க படிச்சதை நீங்க பயிற்சி செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். நீங்க என்ன செய்யலாம், அங்க படிச்சுட்டு அதனுடைய பொருளை நீங்க அந்த குர்ஆனில பார்க்காம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த குர்ஆனை நீங்க பயன்படுத்தி அதற்குண்டான பொருளை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க எழுதலாம். அப்படி நீங்க எழுதுகிற பொழுது பார்க்காம நீங்க எழுதுகிற பொழுது நீங்க படித்ததை நீங்க பார்க்காம அது சரியா நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். ஒருவேளை நீங்க தவறா எழுதிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஆனால் தவறா எழுதிட்டோமே அப்படின்ட்டு திரும்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அழிச்சிட்டு அது சரியாக என்ன செய்ய முடியும், உங்களால எழுத முடியும். இரண்டாவது, மதரசாவில் தஃசீர் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் ஒரு வார்த்தைக்கு முத்தராதிஃபான வேற ஒரு வார்த்தை என்ன செய்வாங்க அப்படின்னா தஃசீர் கிதாபுகளை படிப்பாங்க. முத்தராதிஃப் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த முத்தராதிஃபான வார்த்தையை கூட அவங்க அந்தந்த வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி வார்த்தைகளுக்கு உண்டான மேனா அர்த்தத்தை அவங்க படிக்கிற பொழுது இது போன்ற வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் அரபு குர்ஆனில், அதாவது குர்ஆனுடைய புரிதியில அந்த வார்த்தைக்கு மேலேயே என்ன செய்யலாம் அப்படின்னா எழுத மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு இது பெரும் ஒரு உறுதுணையாக அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன செய்யலாம், அதனுடைய அர்த்தங்களை எழுதி வைத்துக் கொள்ளலாம். அதனால் குர்ஆனை வார்த்தைக்கு வார்த்தை பொருள் படித்துக் கொள்ள வேண்டும், படித்த பொருளை பயிற்சி செய்ய வேண்டும், அல்லது அந்த வார்த்தைக்குண்டான பொருளை தரக்கூடிய வேற ஒரு வார்த்தையை அதற்கு அருகாமையில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட அனைவருக்கும் இந்த ஸ்டடி குர்ஆன் என்கிற இந்த குர்ஆனை பொறுத்த மட்டிலே ஒரு பெரும் உறுதுணையாக இருக்கும். அதனால் இதை வாங்கி பயன்பெறுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.